காசு கொடுத்துரு. நான் ஹாஸ்பிடல் உள்ள போயிட்டு வந்து தரேனே. இங்க போ அங்க போன்னு சொன்னேன். முதல்ல காசை கொடுமா. நான் என்ன ஓடியா போயிட போறேன். உங்களோட பெரிய ரோதனை. முதல்ல காசை கொடுத்துரு போமா. இப்போ வந்து கொடுத்துறேனே. என்ன மாமா இவ இப்படி ஆட்டோக்காரங்கிட்ட எல்லாம் சண்டை போடுறா? ஏன் மாமா இவளுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா? இப்ப அதுவா முக்கியம். அவளா வந்து சிக்கி இருக்கிறா, அவளை விட்டுற கூடாது. சேர்த்து கொடுத்துறேனே. சி மதன் சொல்றா மதன், ரோஜாவை பார்த்து விஷயத்தை சொல்லிட்டியா? அவ திரும்பி போறதுக்கு சம்மதிச்சிட்டாளா? நான் இருக்க சொன்ன இடத்துல ரோஜாவை காணுமா? டேய் ஃபோன் பண்ணி பாருடா. ஃபோன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸ்விட்ச் ஆஃபா? அம்மா எனக்கு சந்தேகமா இருக்குமா. ஒருவேளை அவ ஹாஸ்பிடலுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்றேன். அம்மா நீ போய் பாரு, நான் இப்ப ஹாஸ்பிடலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இருடா நான் பார்த்துட்டு ஃபோன் பண்றேன். நான் வந்து தரேன் இருங்க. ரோசா அர்கடி அவள மறக்க. நில்லுடி. எங்கடி ஓட பாக்குற? எங்கடி ஓட பாக்குற? ரோசா எங்க ஓடுற? நில்லு. நீ என்ன காரியம் பண்ணிருக்க? ஐயோ விடுங்கனே. இப்ப எதுக்கு ஓடுற? பெத்த அப்பனை பார்க்க வந்துட்டு இப்ப எதுக்காக பயந்து ஓடுற? நான் போறேன். ஏய் எங்க போற? மரியாதை எங்க கூட வா. வா. ஐயோ அண்ணே. ஏய் வா. வாணி விடுங்க. விடுங்கனே. ஏய் ரோஜா, தங்கச்சி உம்மல எம்புட்டு பாசம் வச்சிருந்த, அதெல்லாம் மறந்துட்டியா? அர்ச்சனா உனக்கு என்ன கெடுதி செஞ்சா சொல்லு. அர்ச்சனா உன்னைய கொலை செஞ்சதா சொல்லி நீ தலைமறைவா வாழ்ந்து என்னத்தை சாதிச்ச ரோஜா? உங்க அப்பா என்ன நிலைமையில இருக்காருன்னு கூட உனக்கு இது வரைக்கும் தெரியல. தெரிஞ்ச உடனே ஓடி வந்து தைரியமா பார்க்க முடியல. இதெல்லாம் உனக்கு தேவையாமா? அண்ணனுக்கும் அம்மாவுக்கும் உதவி செய்ய வேண்டியதே. அண்ணன் நீ செஞ்சது உதவி இல்ல, மன்னிக்க முடியாத குத்தம். எதுக்காக இப்படி ஓடி ஒளியணும் மறையணும்? உன்னால நாங்க எல்லாரும் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். உன் ஒருத்தியால நம்ம மொத்த குடும்பமும் கஷ்டப்படணுமா சொல்லு. ரோசா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? அண்ணே இந்த மாதிரி எனக்கு எடுத்து சொல்றதுக்கு பக்கத்துல ஆளே இல்லன்னு. நீ இதை எங்களை பார்த்த உடனே ஓடுறியா? அன்னைக்கு அருகனையை பார்த்து முத்துவை பார்த்து செவர்லாம் எகிரி குதிச்சு ஓடுனியா? இதெல்லாம் தேவையா ரோசா உனக்கு? என்னால என் முத்துவ பிரிஞ்சு தனியா இருக்கவே முடியலன்னு. இதனால நான் தினமும் அழுது தானே இருக்கேன். ரோசா, நீ சொல்றது நெசந்தானா? ஐயோ நிஜமாண்ணே, உண்மைண்ணே, நம்புங்கண்ணே. என்ன மன்னிச்சிருங்கண்ணே ப்ளீஸ். ப்ளீஸ்ண்ணே, இனிமேல நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறேன்னு. அடிப்பாவி. இனிமே என் அண்ணனும் என் அம்மாவும் எனக்கு முக்கியமே இல்லைன்னு. எனக்கு எல்லாமே நீங்க தானே. நான் சொல்றதெல்லாம் நம்புங்கண்ணே, சத்தியம்னு. அண்ணா ப்ளீஸ், எங்க அப்பாவை பார்க்கணும்னே, சத்தியம்னே, என்ன புரிஞ்சுக்கோங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஐயோ என்ன இது ரிங்கு போது அம்மா போன் எடுக்க மாட்டாங்க. அம்மா போன் எடுத்து தொலைமா. மாமா ப்ளீஸ் அருக்கா, நீ பொண்ணுறங்க. உங்க ரோஜாவை பார்த்தது அர்ச்சனாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். அண்ணே ப்ளீஸ்ண்ணே, சாரிண்ணே ப்ளீஸ். சரி இரு, உடனே மதனுக்கு ஃபோன் பண்ணு. சரி வா போலாம். அண்ணே இப்ப எங்க அப்பாவை ஒரே ஒரு வாட்டி பார்க்க விடுங்கண்ணே. அப்பாவை பார்த்த உடனே நான் உங்களோட வந்துடுறேண்ணே. அம்மா உனக்கு எவ்வளவு நேரமா போன் ட்ரை பண்றது? சைலன்ட்ல இருந்துடா. ரோஜா அங்க வந்துட்டாளா? டேய் ரோஜா பொண்ணு ரங்கத்துக்கிட்டே அருக்கானுக்கிட்டே சிக்கிக்கிட்டாடா. என்னது சிக்கிட்டாளா? அண்ணே எங்க அப்பா ஒரே ஒரு வாட்டி பாத்துறேனே, பார்த்த உடனே உங்களோட வந்துறேன். உங்க அப்பாவை அப்புறம் பார்க்கலாம், முதல்ல நீ எங்க கூட வா. அருக்காணி என்ன மன்னிச்சிடு. அருக்காணி என்ன நம்ப. அருக்காணி ப்ளீஸ். வாய மூடு. நீ இவ்வளவு சீக்கிரம் திருந்திட்டேன்னு எங்களை நம்ப சொல்றியா? உன்னாலதான் அர்ச்சனாக்கா தேவையில்லாம ஜெயில இருக்காங்க. அவங்க பட்ட வேதனை உன்னால பட முடியுமா? எனக்கு ரோஜா அவங்களோட போயிடுவாளான்னு பயமா இருக்குடா. நாம வசமா மாட்டிக்கிட்டோம்டா. டேய் அந்த அர்ச்சனா நம்மள கழித்தின வச்சிருவா போல இருக்குடா. அம்மா அவ வாழ்க்கை முக்கியம், அவ போயிட்டா. ஐயோம்மா, அப்ப நான் மைனாவை கட்டிக்க முடியாம போயிடுமா? டேய் எந்த நேரத்துல என்னடா பேசிட்டு இருக்க? நீ சீக்கிரமா புறப்பட்டு ஹாஸ்பிடலுக்கு வாடா. வெய் இந்த வரேன். ப்ளீஸ் என்ன நம்புங்கண்ணே, சத்தியமா உங்களோட வரேன்னு. அப்பா மட்டும் ஒரு வாட்டி பாத்துறேன்னு. சரிம்மா
உன் விருப்பப்படியே நீ உன் அப்பாவை பார்க்க போ. நாங்க உன் அப்பாவை பார்க்க கூடாதுன்னு இழுத்துட்டு போறவங்க கிடையாது. வா போலாம். சரிண்ணே. ஏய் இங்க பாருடி, நீ அழுததாலதான் மாமா உன் மேல இறக்கப்பட்டு உங்க அப்பாவை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கறாரு. தேவையில்லாம எங்களை ஏமாத்தணும்னு நினைச்ச ஒன்னு அவ்வளவுதான். வாடி. வா இதா பாரு. அப்பா எல்லாம் என்னாலதான் எங்க அப்பாக்கு இப்படி எல்லாம் ஆச்சு. அவரை இந்த நிலைமையில பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ரோசா உள்ளார போய் அப்பா பாரு போ. ஐயோ மாமா வேண்டாம் மாமா, இவள நம்பாதீங்க. இல்ல இருக்கா, நீ உசுருக்கு போராடிட்டு இருக்கிற அப்பாவை ஒரு மவ பார்க்க வந்திருக்கிறா. அதை தடுக்க நான் விரும்பல. இவ போய் பார்த்துட்டு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க. நீ வா போய் பார்த்துட்டு வா. அப்பா அப்பா நான் ரோஜா வந்திருக்கேன்ப்பா. நான் உங்க செல்ல மக ரோஜா வந்திருக்கேன்ப்பா. என்ன ஒரு தடவை கண்ணை திறந்து பாருங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா பாருங்கப்பா. என்னை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. இனிமே நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன்ப்பா. இது வரைக்கும் நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா இப்போ கூட வாசல்ல பொண்ணுரங்க அண்ணன் எனக்கு நிறைய புத்திமதி சொன்னாருப்பா. நான் அதே மாதிரி நடந்துக்கிறேன்ப்பா. நான் முத்துவோட சேர்ந்து வாழறேன்ப்பா. நானும் முத்துவும் சந்தோஷமா வாழ்வோம்ப்பா. அதை நீங்க கண்குள்ளே பார்க்கணும்ப்பா. எனக்கு பிறக்க போற குழந்தைய நீங்க தூக்கி கொஞ்சணும்ப்பா. ப்ளீஸ்ப்பா எழுந்துருங்கப்பா. என்ன பாருங்கப்பா. என்ன விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா எழுந்துருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா என்ன விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. ப்ளீஸ்ப்பா ரோஜா. அப்பா ஏய் ரோஜா இங்க பாரு. எல்லாம் உன்னாலதான். இப்ப அப்பா எப்படி இருக்காருன்னு பாரு. அப்பாவை எழுந்து பேச சொல்லுடா என்கிட்ட. ரோஜா இதுக்கெல்லாம் காரணமே அந்த அர்ச்சனாவும் பொண்ணு ரங்கமும் தான். அவங்க கொடுத்த டார்ச்சர்னால தான் அப்பா மனசு நொந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப தயாராவே இல்லை. உனக்கு மைனா வேணும், பூமிக்காவும் ஒழிக்கணும். அதுக்கு நானும் அப்பாவும் எக்கடி கெட்டு போனாலும் பரவாயில்லன்னு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. ஏன்டா இப்படி பண்ற? ஏய் ரோஜா எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா? எல்லாம் கூடி வர நேரத்துல நீ காரியத்துக்கு எடுத்துறாத. இங்க பாரு, நான் உன் அண்ணன், உனக்கு கெடுதல் பண்ணுவேனா? உனக்கு ஏன் புத்தி இப்படி எல்லாம் போகுது? ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல அப்பா, இன்னொரு பக்கம் பூமிக்கா மறைஞ்சிருந்து நம்ம குடும்பத்தை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கா. அவளை வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக தான் உன்னை மறைச்சு வச்சிருக்கோம். உன்னையும் பாதுகாக்கணும், உனக்கு நல்ல வசதியான சேஃபான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ அர்ச்சனாக்கு அடிமையாவே இருப்ப? இங்க பாரு, இது எல்லாத்தையும் யோசிச்சுதான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீ என்ன புரிஞ்சுக்காம நான் நிக்க சொன்ன இடத்துல நிக்காம இங்க வந்து நிக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு சப்போர்ட்டா இருக்க ஒரே ஆள் நீதான். இப்ப நீ எப்படி பேசினா நான் ஒத்த ஆள என்ன பண்ண முடியும் சொல்லு? நானும் அப்பா மாதிரி தான் ஆயிடுவேன், செத்துதான் போவேன். அண்ணே ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? அப்பாவை இந்த நிலைமையில பார்த்து நானே மனசு நொந்து போயிருக்கேன். நீ இப்படி எல்லாம் பேசி என் மனசு நோகடிக்காதுன்னு. இங்க பாரு ரோஜா, ப்ளீஸ் நான் சொல்றது இந்த ஒரு வாட்டி மட்டும் கேளு. இந்த முறை நான் தோத்து போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சொல்றதை நீ கேட்கவே வேணாம். உன் இஷ்டப்படியே நீ முடிவு பண்ணிக்கோ. ஆமா ரோஜா, உன் இஷ்டப்படியே நீ இருந்துக்கோ. எனக்கு ஆட்சேபனையே இல்ல. இப்ப நான் சொல்றதை நீ கேட்டாதான் அப்பாவை பாதுகாக்க முடியும், அவரை பழக்க வைக்க முடியும், பூமிக்காவை கண்டுபிடிக்க முடியும். நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாமே தீரும். அண்ணே நீயும் நல்லா இருக்கணும், அப்பாவும் குணமாகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுனே, அது மட்டும் சொல்லு. இங்க பாரு, நீ பேசாம என் கூட வா. நான் சொல்றதை மட்டும் செய். அண்ணே. ஆமா ரோஜா, இங்க பாரு, நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும், எல்லா பிரச்சனையும் தீந்துரும். சரிண்ணே.
அப்பா போயிட்டு வரேன்ப்பா. சரி சரி வா சீக்கிரம். எங்க காணோம். எங்க மாமா போயிருப்பா? இப்படி ஏமாத்தி விட்டாளா? வா நீ இந்த வழியை தப்பிச்சு போயிட்டு போ. சரிண்ணே. பொண்ணு ரங்கம் உனக்கு எப்படி வச்சம் பாரு ஆப்பு. ஐயோ எங்க போனான்னு தெரியலையா? ஐயோ போங்க மாமா. சிஸ்டர் ஐசியூக்கு போயிட்டு வரதுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்குதுங்களா இல்ல வேற வழி இருக்குதுங்களா? டாக்டர் வரப்போக பின்னாடி ஒரு வழி இருக்கு. ஏன் கேக்குறீங்க? இல்ல என் தங்கச்சி உள்ள போனாங்க இன்னும் வரல. அப்படின்னா பின்வழியா தான் போயிருக்கணும். செகப்பா குள்ளமா இருந்தாங்களா அவங்களா? ஆமாங்க. அவங்கள டாக்டர் மதன் பின்வழியா தான் கூட்டிட்டு போனாரு. ஐயோ மாமா நான் அவளை நம்பவே இல்லை. ஆனா நீங்க நம்புனீங்க. இப்ப என்ன காரியம் செஞ்சுட்டு போயிட்டா பாத்தீங்கல்ல? சரிதான் இருக்கா நீ. நான் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டேன். ஐயோ ரோஜா கிட்ட அது துளி கூட இல்லன்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா இப்பவாது? சரிவா இருக்கா நீ போலாம். ஹாய். ஒரு நிமிஷம் இருங்க பொண்ணு ரங்கம். அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? வந்த வேலை முடிச்சுதா? முடிச்ச மாதிரி தெரியலையே. பொண்ணு ரங்கம் உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியை பார்க்கவே முடியாது போ. நல்ல வேஷம் போடுற, ஆனா உன்கிட்ட சரக்கு இல்ல. யார கொலை பண்ணதா சொல்லி உன் பொண்டாட்டிய உள்ள வச்சிருக்காங்களோ அந்த பொண்ணு உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போறா. அவளை புடிச்சு கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைச்சு உன் பொண்டாட்டிய மீட்டுட்டு போக தெரியாம இப்படி ஏமாந்து போய் நிக்கிறியே. அதுக்கு தான் சொல்றது 4 எழுத்து படிச்சிருக்கணும்னு. இப்ப தெரியுதா? படிச்சவன் தான். படிக்காத நீ முட்டாள் தான். ஏய் படிக்காதவன் பாக்குறதுக்கு முட்டாள மாதிரி தான் தெரியும். ஆனா கடைசியில அவன்தே ஜெயிப்பான். யோ டாக்டர், எங்களுக்கு தெரியாம ரோசாவை ஒளிச்சு மறைச்சு பின்பக்கமா கூட்டிட்டு போறது புத்திசாலித்தனம் இல்ல, கோலத்தனம். நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா ரோசாவை எங்களுக்கு நேரா கூட்டி வந்திருக்கணும். இப்போ உனக்கு என்ன, ரோஜா தானே வேணும்? என்கிட்ட கேட்டா நானே உதவி பண்ணிருப்பேனே. ஆமா எங்களுக்கு ரோஜா தான் வேணும். எங்க கொண்டு வா பாப்போம். இதா என்ன பண்ணுறங்க? உனக்கும் ரோஜா வேணுமா? கவலைப்படாத, இந்தா உனக்கும் ஒரு ரோஜா. ஓ டாக்டர், இன்னைக்கு நீ ஜெயிச்சிட்டதா புத்திசாலித்தனம் நினைக்காத. எப்பவுமே கெட்டவன் ஜெயிச்சதா சரித்திரம் இல்ல, நல்லவன் தோத்ததாவும் சரித்திரம் இல்ல. ரோசா என்னைய தேடி கண்டிப்பா வருவா, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ வா இருக்கா நீ. இவன் நேத்து டிவில பழைய படம் மனோகரா பார்த்திருப்பான் போல இருக்கு. அதான் கண்ணாம்பா பேசுற வசனத்தை எல்லாம் இங்க வந்து பேசிட்டு போறான். பொண்ணு டேய், ஏதாவது புடவை கட்டிக்கடா, பொருத்தமா இருக்கும். நான் ஜெயில இருக்கிறத நினைச்சு நீ கவலைப்படாத. உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன். அர்ச்சனா, அர்ச்சனா, என்னாச்சு? நானும் உன்னைய 2 நாளா பாக்குறேன். சரியா சாப்பிட மாட்டேங்கிற, சரியா தூங்க மாட்டேங்கிற. ஏன் அர்ச்சனா? இந்த நேரத்துல எதையாவது நினைச்சு உடம்ப கெடுத்துக்கிறாத. அது எப்படி மாமா எதுவும் நினைச்சு பார்க்காம இருக்க முடியும்? என்னை பத்தி நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்ல. எனக்கு பதிலா ஜெயில சக்தி இருக்காளே,
அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இங்க எனக்கு எல்லா வசதியும் இருக்கு, அப்படி இருந்தும் எனக்கு தூக்கம் வரல. ஆனா சக்திக்கு ஜெயில எந்த வசதியும் இருக்காது. அங்க என்ன கஷ்டப்படுறான்னு தெரியல. அர்ச்சனா, அழாத அர்ச்சனா. நீ அழுதா என்னால தாங்கிக்கிற முடியாது. ஏய் அர்ச்சனா, என்னாச்சுமா? சக்தி எனக்காக ஜெயில கஷ்டப்படுறத நினைச்சேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அர்ச்சனா, ஆண்டவன் நல்லவங்கள ரொம்ப சோதிக்க மாட்டான், சோதிக்கிறவங்கள கைவிட மாட்டான். நம்ம சங்கடம் எல்லாம் சீக்கிரமே தீந்துருமா. எனக்கு என்னமோ ரோஜாவை கண்டுபிடிச்சிடுவேன்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா ரோஜாவை கண்டுபிடிக்க வேறொரு யோசனை தோணுது. வேறொரு யோசனையா? நீ யோசிச்சு முடிவெடுத்தா அது சரியாத்தாமா இருக்கும். ரோஜாவை மறைச்சு வச்சுட்டு கொலை பழிய போட்டதும் இல்லாம அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சாதிக்கிறாங்க. இந்த வசந்தாமா திமிர அடக்க ஒரே வழி முத்துக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. கல்யாணமா? ஐயோ, அப்ப ரோஜாவோட கதி? ஏமா, அவங்க பண்ண தப்ப நாமளும் பண்ணணுமா? அதுல தப்பே இல்லாத நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி தடுத்தோம். இந்த முட்டாள் மதன் கேட்கவே கேட்காம பூமிகா வாழ்க்கையை கெடுக்க முயற்சி பண்ணா. சுப்ரியா படிச்சவ ஒதுங்கிக்கிட்டா. ஆனா பூமிகா படிக்காத வெகுளி பொண்ணு. அவளுக்கு துரோகம் பண்ண நினைச்ச மதனை மன்னிக்கவே முடியாது. அவங்க வழியிலே போனாதான் அவங்க அடங்குவாங்க, திருந்துவாங்க. இது நல்ல யோசனை தான் அர்ச்சனா. ஆனா இதுக்கு முத்து சம்மதிப்பானா? நிச்சயம் சம்மதிப்பான். அவனை கொஞ்சம் கூட மதிக்காம மரியாதையே இல்லாம பேசினா ரோஜா. அது மட்டும் இல்ல, எல்லாரும் முன்னாடியும் அந்த தாலியை கட்டி எரிய துணிஞ்சா. அவளை அடிச்சு பார்த்தேன், கண்டிச்சு பார்த்தேன், ஆனா திருந்தவே இல்லை. அவ திருந்தணும்னா இதுதான் சரியான வழி. அவங்களுக்கு பாடம் புகட்ட நீ சொல்ற யோசனை தாமா சரியா வரும். அவளுக்கெல்லாம் பாவம் புண்ணியமே பார்க்க கூடாது அத்தை. நீ பண்ற இந்த ஏற்பாடுல தான் அவங்களுக்கு புத்தி வரும். அடிக்கு அடிதே, பழிக்கு பழிதே. ரோசாவை கஷ்டப்பட்டு பிடிச்சோம், அப்பாவை பார்க்கணும்னு பரிதாபப்பட்டு விட்டா மறுபடியும் தப்பிச்சு ஓடிட்டா. இனிமே எனக்கு அடுத்த வேலை முத்துவுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்க்க வேண்டியது. மாமா, பொண்ணை பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கல்யாண பத்திரிக்கை அடிச்சு முதல் பத்திரிக்கைய அந்த வசந்தா கொடுக்கணும். ஆமாம்மா, இது அவளுக்கும் அவ மகளுக்கும் சரியான பாடமா இருக்கும். பாவீங்களா, பெரிய திட்டமால போட்டிருக்காங்க. He's fine. இப்போதைக்கு குமாரசாமி அங்கிள் நார்மல் ஆயிட்டாரு. ஓகே டாக்டர். ஓகே நர்ஸ், நீங்க இவர் கூடவே இருங்க. ஓகே டாக்டர். எந்த நேரத்துலயும் கண் முழிச்சிடலாம். ஓகேவா? ஓகே. இவர் எப்ப கண்ணு முழிச்சாலும் நீங்க உடனே என்ன கூப்பிடுங்க. Okay, ஓகேவா? டேக் கேர் ஆஃப் ஹிம். எஸ் டாக்டர். டாக்டர் டாக்டர், பேஷண்ட் கண் முழிச்சிட்டாரு. கண்ணு முழிச்சாரு, திரும்ப கண்ணு மூடிட்டாரு. அங்கிள், அங்கிள் கண்ணை தரங்க. அங்கிள், அங்கிள் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குமா? கரெக்டா சொல்லிட்டீங்க. நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. நீங்க இப்ப உட்காரணும், அவ்வளவுதானே? நர்ஸ், டாக்டர் பெட்டை லிஃப்ட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சொல்லுமா, நான் எப்படி இங்க வந்தேன்? நர்ஸ்,
நீங்க 2 பேரும் வெளியே இருங்க. ஓகே டாக்டர். சொல்லுமா சுப்ரியா, நான் எப்படி இங்க வந்தேன்? நீங்க ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் உங்களை மோதிட்டு போயிடுச்சு. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில உங்களை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க. நான் தான் உங்களை அட்டென்ட் பண்ணேன். உங்களை பிழைக்க வைக்கிறதே பெரிய சவாலா இருந்துச்சு. அபாய கட்டத்துல இருந்த நீங்க இப்பதான் தெளிஞ்சு நார்மலா இருக்கீங்க. நீங்க கும்பிட்ட தெய்வம் உங்களை கைவிடல. நான் கும்பிட்ட தெய்வமே உங்ககிட்ட தாமா ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்கு. நான் உனக்கு தாமா நன்றி சொல்லணும் சுப்ரியா. ஆஸ் எ டாக்டரா என் கடமையை தான் நான் செஞ்சேன். தட்ஸ் ஆல் அங்கிள். இருந்தாலும் என் மேல எந்த ஒரு கோபமும் இல்லாம எனக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்சிருக்கியே. மதன் உன்னை விரும்பி கல்யாணம் செஞ்சுப்பேன்னு சொன்னப்போ அதுக்கு தடையா இருந்தவன் நான் தானே. அதெல்லாம் பெருசுப்படுத்தாம நீ என்ன காப்பாத்திருக்கன்னா உண்மையிலேயே உனக்கு பெரிய மனசுதாமா. அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லிதாமா ஆகணும். இப்போ உங்க உயிரை காப்பாத்தினது கூட பெரிய காரியம் இல்ல. இப்ப அதை விட ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நான் உங்களை காப்பாத்திருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமா அங்கிள். இப்ப மதன் ஒரு திட்டம் போட்டிருக்காரு. அந்த திட்டத்துக்கு என்ன உடந்தையா இருக்க சொல்லியிருக்காரு. அப்படி என்னம்மா திட்டம் போட்டிருக்கா? நீங்க சுயநினைவுல இருந்து மீள்றதுக்கு முன்னாடி உங்களோட பழைய நினைவுகள் எதுவும் உங்களுக்கு ஞாபகம் இல்லாதபடி, அதாவது உங்களுக்கு மெமரி லாஸ் பண்ணணுமா? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.